இங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ ஒரு நல்ல வேலைக்கு போன்னு வேற சொல்றா. அதுக்கு அவனும் நானும் வேலை தேடிட்டு இருக்கேன், நான் சீக்கிரமா வேலை வாங்கிருவேன்னு வேற சொல்றான். ஆனா அதுக்குள்ளேயுமே இந்த பொண்ணுக்கு மாப்பிளை பாத்துடுறாங்க. அவங்க வீட்ல லவ் மேட்டர் சொன்னாலும் ஒத்துக்காம சொந்தத்துக்குள்ளே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோமேனு பிடிக்காம தான் அந்த பையன் கூடயே இவ இருக்கா. ஆனா கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே அந்த பையனோட உடம்போட கண்டிஷன் ரொம்ப வீக் ஆயிடுது. அதனால ஹாஸ்பிடல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அவருக்கு மெடிசன் வாங்கலான்னு போகும்போதுதான் இவளோட எக்ஸ் லவரை பாக்குறா. அவனை பார்த்ததுமே என்னதான் இருந்தாலும் முன்னாடி லவ் பண்ணவன இவளால மறக்க முடியல. அதனால இவங்க வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாம அவன் கூட பேசி ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. நீ இப்ப வேலைக்கு போனா கூட நான் அவரை விட்டு நான் உன் கூட உன்னைய நம்பியே நான் வந்துடுறேன்னு வேற சொல்றாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு பிரெக்னென்ட்டும் ஆகுறா. ஆனா இவ பிரெக்னென்ட் ஆனதுக்கான காரணம் இவளோட எக்ஸ்ல வருதான். இவங்க பிரெக்னென்ட் ஆன விஷயம் அவங்க மாமியாருக்கும் தெரிய வருது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்னு போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் நெஞ்சு வலி வந்து அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. என் பையன் போனா நான் எனக்கு என் பேரன் இருக்கான அந்த அம்மாவும் நம்பிட்டு இருக்காங்க. உடனே இந்த பொண்ணுக்கு குற்ற உணர்ச்சி தாங்காம நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறா. என் வயித்துல வளர்ற குழந்தை உங்க பையனோடது இல்ல, நான் இன்னொரு பையனை உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு வந்தேன், அதை எங்க வீட்லயும் சொன்னேன், அவங்க தான் ஒத்துக்காம இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பொண்ணும் எல்லாத்தையுமே இழந்துட்டு யாருமே இல்லாம அந்த பையன் கூடயே போயிடலாமேன்னு போனா இவ்வளவு நாள் அவன் கூட வாழ்ந்துட்டு அந்த வீட கூட உன்னால வாங்க முடியலையேன்னு திட்டுறான். பணத்தையும் உடம்பையும் மட்டுமே பாக்குற உன் கூட வாழ்றதை விட என்ன அன்பா பாத்துக்கிட்ட என் மாமியார் கூடயே நான் வாழ்ந்துடுவேன்னு சொல்லி அவங்க கூடயே அவங்கள நல்லா பாத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க.